சின்ன வயசுல எங்க வீட்ல எனக்கு ரப்பர் செருப்பு தான் வாங்கி குடுப்பாங்க. சென்னையில ரப்பர் செருப்பு போட்டுட்டு போனா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் எங்க கிராமத்துக்கு நான் அந்த ரப்பர் செருப்பு போட்டுட்டு போனேன்னா, அங்க அந்த ரப்பர் செருப்பு வழியா முள் குத்திடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, "இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும்" அப்படிங்கிறாரு. நீங்க வெளிய புறப்பட்டு போகும்பொழுது, உங்க கால்ல செருப்பையோ அல்லது ஷூவையோ நீங்க மாட்டிக்கிட்டு போகும்பொழுது, இன்னைக்கு நான் ஆண்டவர பத்தி, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைய பத்தி யாருக்காவது சொல்லுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட போனீங்கன்னா, உங்க பாதரட்சையின் கீழ ஆண்டவர் இரும்பையும் வெண்கலத்தையும் வைப்பார். எந்த முள்ளும் உங்களை சேதப்படுத்தாது. எந்த ஆணியும் உங்க கால சேதப்படுத்தாது. ஏன் நீங்க ஈட்டி மேல நடந்தா கூட அந்த ஈட்டி உங்க கால குத்தாது. ஏன் என்று சொன்னால் உங்க பாதரட்சையின் கீழ் ஆண்டவர் இரும்பையும் வெண்கலத்தையும் வைத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நீங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது உங்கள் சிந்தை, உங்கள் எண்ணம், உங்கள் நினைவு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்க புறப்பட்டு போங்க.